+2 மாணவர்களுக்காக வந்து தேர்ச்சியை வெளிப்படுத்துகிற நேரத்தில் எங்களது பள்ளியை பொறுத்தளவில் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். கடந்த ஆண்டு எங்களுடைய தேர்ச்சி வீதம் வந்து 97 இருந்தது. இந்த வருடம் 98% உயர்த்தியுள்ளோம். இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், எங்களுடைய மாணவிகளுடைய ஒத்துழைப்போடு. இந்த அரசு பள்ளியே இல்லை, இது நல்ல ஒரு நம்பர் 1 பள்ளியாக இருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய அனைத்து 609 மாணவிகள் வந்து எங்களுக்கு தேர்வு எழுதினார்கள். அந்த தேர்வில் கிட்டத்தட்ட 98% மாணவிகள் தேர்ச்சி அடையப்பட்டுள்ளது. உயர்கல்விக்கும் அவர்களை தயார் நிலையில் வச்சிருக்கிறோம். அதற்கு ஏற்றவாறு மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முழு ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. எங்களுடைய துறையும் எங்களுடைய மாணவ ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் இணைந்து இந்த கல்வி ஆண்டை வெற்றி ஆண்டாக நாங்கள் கொண்டாடி கொண்டுள்ளோம். அது அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த சமூகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 மாணவிகளை வெளியே அனுப்பியிருக்கீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க இந்த டே? அதாவது இந்த டேக்காக நாங்க ஒரு வருடமாக நாங்கள் செய்த பணியை இந்த நாளுக்காக நாங்கள் கடந்த மாதங்களிலிருந்து தவித்து கொண்டு இருந்தோம். அதற்கான எதிர்பார்ப்பு வெற்றியாக எங்களுக்கு கிடைத்தது. எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், தலைமை ஆசிரியர் என்ற முறையில் வந்து ரொம்ப பெருமிதமா இருக்கு, ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருக்கு. கடினமா உழைத்து உங்களுடைய ஆசிரியர்கள் அந்த மாணவிகளை தேர்த்திருக்காங்க. அதாவது அரசு பள்ளிக்கூடனாலே கிட்டத்தட்ட ஏழ்மையான மாணவிகள், கிட்டத்தட்ட அடித்தட்டு மக்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். எவ்வளவு உழைப்பை செலுத்தி உங்களுடைய ஆசிரியர்கள் இதுல தேர்ச்சி அடைய வச்சிருக்காங்க மாணவிகளை? எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு மாணவிகளையும் தனித்தனியாக அவங்களை அழைத்து அவர்களுக்கு என்னென்ன தேவை, எந்த பாடப்பகுதியில எப்படியெல்லாம் அவர்களுக்கு மதிப்பெண் கூட்டுவதற்கு என்னென்ன செய்யலாங்கிறத முதல்ல ஆராய்ந்து கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நாங்கள் வந்து காலை மாலை என்று பார்க்காமல் சனி ஞாயிறும் கூட நாங்கள் பார்க்கறதில்ல. எங்களோட ஆசிரியர் பெருமக்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அதை ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவங்கவுங்க நிலைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு பாடப்பகுதியில் உள்புகுத்தி, அது மட்டும் இல்லை அவர்களுடைய உடல் நலத்திலையும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு அக்கறை செலுத்தினார்கள். சனி ஞாயிறில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு என்னென்ன உடல் நலத்திற்கு தேவையோ, எந்த ஒரு மாணவியும் சாப்பிடாம வந்திருக்காளா உடனே அதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு அதையும் கொடுத்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது எல்லாமே எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்பும் வெற்றியும் தான் இதற்கு காரணம். இது வந்து எல்லா புகழும் கூட இறைவனுக்கா இருந்தாலும் கூட எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளுக்கும் தான் இதை சேரும்.